சிறப்பு விருந்தினர் திரு சபாபதி அவர்களை கௌரவிக்குமாறு திரு கணேஷ் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு சபாபதி அவர்களை இந்த அரங்கேற்றம் குறித்த கருத்துக்களை பகிர வருமாறு அழைக்கிறோம். கலாலயாவின் தலைவர் லலிதகுமாரி அவர்களே, உங்களுக்கு வணக்கம். நான் இந்த கலையோட சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் என்னை கூப்பிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க குடும்பத்தில் ஒருத்தர்னு நினச்சி தான் இந்த நிகழ்வுக்கு வந்தேன். அண்ட் பெரிய புராணம் எழுதுறதுக்கு சேக்கிழார் நினைத்த போது சிவபெருமான் முதல் அடி எடுத்து கொடுக்குறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே அப்படின்னு. அந்த மாதிரி சிவபெருமான் அந்த காலத்தில் அவர் ஆரம்பத்தி வைத்த ஒரு பரதநாட்டிய கலையை இன்று வரை இதை மிகச்சிறப்பாக எல்லோருக்கும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். மிக அற்புதமாக எடுத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதில் இந்த கலாலயாவும் ஒன்று. அவர்கள் இந்த மிக நல்ல முறையில் இந்த அரங்கேற்றத்தை நடத்தியிருக்கிறார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இன்றைய அரங்கேற்ற விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். இவ்விழா ஒரு நடன கலைஞரின் கடின உழைப்புக்கும் ஆழ்ந்த பாசத்துக்கும் கலையை பற்றிய அன்புக்கும் நினைவூட்டும் நிகழ்வாகும். இதை நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். பாரதநாட்டியம் என்பது நம் தேசத்தின் பெருமையையும் பாரம்பரியம் தரும் ஒரு அழகிய கலை வடிவம். இது இசை, நடனம், பாவம், ராகம், தாளம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆன்மீக அனுபவமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. டாக்டர் சொன்னாங்க, இதுதான் ஒரு கலைஞர் பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் வரை பயின்று மேடையில் நிற்கும் அத்தருணம் என்பது ஒரு சாதனையாகும். டெஃபினெட்லி இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட். இன்று அரங்கேற்றம் நிகழ்த்தும் சத்யா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது ஒரு பயணத்தின் முடிவல்ல, ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். நீங்கள் இந்த கலையை வாழ்வில் என்றும் உறுதியாக தொடர, மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். டாக்டர் சொன்னது மாதிரி இதை நீங்கள் கற்றுக்கொண்டது மட்டுமல்லாது சிறப்புற கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் நீங்களும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த கலையை எடுத்து செல்லுங்கள் என்று வேண்டிக்கிறேன். இந்த பயணத்தில் மிக முக்கியமானவர்கள் ஆசான், குரு மீனாகுமாரி அவர்களும் அண்ட் அதனுடைய வாத்தியக்காரர்களும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வை இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம இப்போ ஒரு இன்னிங்ஸ் பிரேக்கில் தான் இருக்கிறோம். இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நிறையா 4 6 எல்லாம் அடிச்சிட்டாங்க. இன்னும் நிறையா 4 6 நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த கலைஞர்களும் ஆசானும் இந்த அவர்களுடைய தங்களுடைய அறிவை, அனுபவத்தை, நேரத்தையும் சகிப்புத்தன்மையும் தந்து, அவங்க சொல்லுவாங்க ரொம்ப விடாப்பிடியாக இருந்தாங்க, டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு ஆசான் தன்னுடைய சகிப்புத்தன்மையும் கூட கொடுத்து இந்த ஒரு மாணவியை அரங்கேற்றம் வரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டும். அதே போல் இந்த மாணவரின் பெற்றோர்கள், சத்யாவின் பெற்றோர்கள், குடும்பத்தினர் இவ்வளவு அழகாக வளர்த்தும் கலையின் மீது காதலை வளர்த்தும் ஆதரவு வழங்கியதற்காக எனது மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவை நெறியழுத்திய அனைவருக்கும், பார்வையாளர்களுக்கும், கலாச்சாரத்தை பேணி பாதுகாத்து வருகின்ற அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த பாரத நாட்டிய கலை வளரட்டும், வளர்த்திடட்டும். நம் கலாச்சாரம், நம் பாரம்பரியம் என்றும் வாழ்க. இந்த நிகழ்வில் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்ததுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மிகவும் நன்றி. உங்கள் பொன்னான வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா.